அபிஷேகம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய வழி நடத்துதலை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம், ஏற்றுக்கொள்கிற அபிஷேகம். ஆண்டவருடைய வழி நடத்துதலை மகிழ்ச்சியோடு கூட சேர்த்துக்கலாம். மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிற அபிஷேகம் இருந்ததுனால தான் வெறும் 300 பேரை வைத்து பெரிய வெற்றி. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம பிஸ்னஸில், விவசாயத்தில், தொழிலில், ஊழியத்தில், குடும்பத்தில் பல விதங்களில் நடத்துவார். அப்படி அவருடைய நடத்துதல் எப்படி இருக்குது தெரிஞ்ச பிறகு அதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். ஒரு நாள் தோல்வி வர விடவே மாட்டார். ஒரு நாள் நம்ம தலை குனிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை நிச்சயாது வராது. ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். இந்த அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவர். எந்த அபிஷேகம் சொன்னால் ஆண்டவருடைய வழி நடத்துதலை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அபிஷேகம்.